இருக்க அந்த போனும் பின்னாடி இருக்க அந்த காரும் எப்படி வாங்கினேன்னு தெரிஞ்சா ஷாக் ஆயிருவீங்க. உங்க குடுக்குற கேப்ஸாவை டெக்ஸ்ட் பண்றது மூலியமாவே மாசம் 20 இருந்து 25,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். லாஸ்ட் 1 வீக்ல மட்டும் 20K வந்து நான் ஈஸியா ஏர்ன் பண்ணிருக்கேன். கேம் ஆடு பணத்தை ஜெய். வீட்ல இருந்தபடியே ஈஸியா மணி ஏர்ன் பண்ணலாம். நான் சொல்கிறேன் இந்த ஆப்பை நீ ஷேர் பண்ண வித்தின் 2 ஹவர்ஸில் 100 ரூபாலேருந்து 1000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 2000 rupees ரீசார்ஜ் பண்ணிருக்கேன். ஏன்னா அது ஒரு வெட்டிங் கேம் தான். இதான் உங்களுக்காக. என்ன அடி தெரியுமாங்க, பிரிச்சு விட்டாங்க. எனக்கு அவங்களுக்கு கன்னீஸ் இருக்காங்க நினைச்சு ஒரே ஆச்சரியம். அதுக்காண்டி அவங்களுக்கு கன்னீஸே இருக்க கூடாதுன்னு சொல்ல வரல. ரைட்டு அடிச்சிட்டல சுத்தி சாத்திட்டு அப்படியே கிளம்பு. உனக்காண்டி வீடியோ எல்லாம் டெலீட் பண்ண முடியாது. அப்புறம் இவங்களோட ப்ரொமோஷன் எல்லாம் போய் பார்த்தேன். இவங்கன்ட்டு இல்ல, இன்னும் நிறைய பேரோட ப்ரொமோஷன் எல்லாம் போய் பார்த்தேன். அதுல காசு சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவு ஈஸியாடா? மாசம் 15,000 ரூபாய் சம்பாதிக்கவே இங்க கொட்டை கலண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. சொன்னா நம்ப மாட்டீங்க. திண்டுக்கல் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் தான் எங்க ஊரு. ஊர்ல இவங்களுக்கு கூட்டமா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஏதோ சோசியல் மீடியா பத்தி உனக்கு எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்றதுனால இவங்களை கடந்து போய்கிட்டு இருக்கோம். ஆனா சோசியல் மீடியா பத்தி அவ்வளவா தெரியாதவங்க இதை நம்ப தானே செய்வாங்க. அப்படி நம்பின ஆட்கள்ல என் அம்மாவும் ஒருத்தர், அதுக்கு நானே சாட்சி. நான் திரும்பவும் சொல்றேன், நீ ப்ரொமோஷன் பண்ணு, தப்பே கிடையாது. யூடியூப்காரங்க காசு தருவா, இன்ஸ்டால உனக்கு எவனும் தரமாட்டேன். இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணாதான் உண்டு. அதுக்காண்டி நீ ரோட்ல கிடக்கிற கண்ட கருமத்தையும் மேய்ஞ்சிட்டு வந்து இங்க வந்து பேலாத. உன் கொட்டையில உண்மையாவே முடி இருந்தா நீ ப்ரொமோஷன் போடுற அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனை ஆன் பண்ணி வை. உன்னால முடியுமா? ஏன்னா உனக்கே தெரியும். சரி ரைட்டு, நான் கன்னீஸ் அட்டாக் பண்ணதான் வந்தேன், இது எங்கேயோ போயிருச்சு. ரெண்டாவது, இந்த மாதிரி இன்ஸ்டால ப்ரொமோஷன் பண்ற மேக்சிமம் பேருக்கு வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அதுலயும் ரெவன்யூ வரும். அந்த காசெல்லாம் பத்தாம இன்ஸ்டாலையும் சேர்த்து பண்றாங்க. இதுல உஷாரா இருக்க வேண்டியது நீயும் நானும் மட்டும்தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோட ஃபாலோவர்ஸ்ல நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ இப்படி பண்ணிருக்கான் அப்படி பண்ணிருக்கான், இதை பத்தி பேச, இவனை பிடிச்ச அடி அவனை பிடிச்ச அடி அப்படின்னு இருக்கீங்க. எல்லாரையும் நானே அடிச்சிட்டா நீ எதுக்கு கையடிக்கவா இருக்க? வா ப்ரோ, சேர்ந்து போராடுவோம், வா ப்ளீஸ், வாடி என் தங்கம்.